Dear 10th students, நம்ம 7th unit dilemma இதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். Silas Ware Mitchell, written by Silas Ware Mitchell. ஓகேவா? இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த டாம் எப்போவுமே அந்த அயன் பாக்ஸை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். வேலைக்கும் போகலை. இப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேலாக அவனுக்கு அந்த சேலரியும் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஏன் அதே நேரத்தில் அண்ட் ஐ saw that marriage was out of the question. அவனுக்கு அந்த மேரேஜ் திருமணம்ங்கிறதும் ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஏன்னா வேலை இல்லை, வருமானம் இல்லை. அப்போ திருமணமும் என்னதுன்னா ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் புலம்புனா, ஃபீல் பண்ணான். இதைத்தான் நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் பாரு, இன் மை டெஸ்பயர் ஐ கன்சல்டட் ப்ரொஃபஸர் கிளிஞ்ச் அபவுட் மை டைலமா. இப்போ இவர் இவன் என்ன பண்றான்னா கன்சல்ட் பண்றான். யார்கிட்ட அப்படின்னா ப்ரொஃபஸர் கிளிஞ்ச் அப்படிங்கிறவர்கிட்ட. எதை பத்தி அப்படின்னா மை டைலமா. டைலமான்னா மனக்குழப்பம். என்னுடைய மனக்குழப்பத்தை பத்தி நான் அவங்கள்ட்ட ப்ரொஃபஸர் கிளிஞ்சிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன், கன்சல்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாப்ல. அண்ட் as to some safe way of getting at the rubies. இப்போ அந்த ரூபீஸை எப்படியாவது அதை சேஃபா பெறதுக்கு உண்டான முயற்சியை பத்தி இது பண்றாப்ல. he said that if my uncle had not lied, அந்த ப்ரொஃபஸர் கிளிஞ்ச் சொல்றாப்ல, அவனுடைய அங்கிள் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாப்ல, அவர் சொல்றதுல ஏதாவது ரீசன் இருக்கும், உண்மை இருக்கும் அப்படின்னு தான் கிளிஞ்சும் பாசிட்டிவா சொன்னாரு. there was none that would not rain the stones, especially the pebbles, but that it was a silly tale and altogether incredible. I offered him the biggest ruby if he wished to test his opinion. He did not desire to do so. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவன் டாம் சொல்றான், இப்போ எனக்கு அந்த பாக்ஸை சேஃபா எந்த ஒரு டேமேஜ் இல்லாம எனக்கு ஓபன் பண்றதுக்கு ஒரு வழி காட்டுங்க, ஒரு பிக்கஸ்ட் அமௌண்ட் தாரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி பாக்குறான். ஆனா அவர் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிடலை. அடுத்து என்ன பண்றாப்லன்னா, டாக்டர் ஷாஃப். இந்த ஷாஃப் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவனுடைய அங்கிளுடைய ஃபேமிலி டாக்டர். டாக்டர் ஷாஃப், மை அங்கிள்ஸ் டாக்டர், believed the old man's letter and ordered a caution which was entirely useless. For my this time I was afraid to be in the room with that terrible box. அதே நேரத்தில் அந்த டாக்டர் ஷாஃப் என்ன பண்றாப்லன்னா ஒரு எச்சரிக்கையும் கூட கொடுக்குறாப்ல. ஏன்னா ரொம்ப ஒரு டேஞ்சரானது அப்படின்னு சொல்லி. அப்போ which was entirely useless by this time I was afraid to be in the room with that terrible box. இப்போ கடைசியா என்ன முடிவு பண்ணிட்டான்னா, அந்த டெரிபிள் பாக்ஸோட அவனுடைய ரூம்ல இருக்கிறதுக்கு கூட அவன் பயப்படுறான். அப்படி ஒரு நடுக்கம் உண்டாயிடுச்சு அவனுக்கு. At last the doctor kindly warned me that I was in danger of losing my mind with too much thought about my rubies. இப்போ அந்த டாக்டர் என்ன பண்றாருன்னா எச்சரிக்கை கொடுக்கறாரு. என்ன எச்சரிக்கை கொடுக்கறாருன்னா, நீ எந்த நேரமும் அந்த ரூபி பத்தி, அயன் பாக்ஸை பத்தியே நீ திங்க் பண்றதுனால உன்னுடைய கான்சியஸை நீ கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்கிற. இதே நிலைமை நீடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா யூ வில் பிகம் லூனசிஸ், அப்படி மென்டல் ஆயிருவ அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றாப்ல. இன்ஃபேக்ட் ஐ டிட் நத்திங் எல்ஸ் பட் கன்ட்ரைவ் வைல்டு பிளான்ஸ் டு கெட் அட் தம் சேஃப்லி. I spent all my spare hours at one of the great libraries reading about dynamites. இப்போ அது மட்டும் கிடையாது. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா லைப்ரரி போக ஆரம்பிச்சிட்டான். அந்த லைப்ரரியில போய் அந்த டைனமைட் சம்பந்தப்பட்ட என்னென்ன புக்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்து அவன் என்ன செஞ்சிட்டான், படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். யாரு? டாம். எப்படியாவது இந்த அயன் பாக்ஸை என்ன பண்ணணும்னா ஓபன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிறான். Indeed, I talked of it until the library attendants, believing me a lunatic or a dynamite fiend. அப்போ அந்த லைப்ரரி அட்டண்டன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட என்ன பண்றாங்கன்னா இவனை ஒரு லூனட்டிக் மாதிரி இது பண்றாங்க, மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கிறான் போல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. இன்னொன்னு என்னது அப்படின்னா டைனமைட் பைத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. பேண்ட்னு அந்த இடத்துல பைத்தியம், இந்த பேய் பெசாசுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி டைனமைட்டை பத்தியே எல்லா புக்ஸும் படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி
அந்த லைப்ரரியினுடைய அட்டண்டன்ஸ் கூட என்ன செய்தாங்கன்னா ஃபெயில் பண்றாங்க. டிக்ளைன்ட் டு ஹியூமர் மீ. ஒரு காலத்துல நான் ஒரு ஜோக்கராகவே மாறிட்டேன். அண்ட் ஸ்போக் டு தி போலீஸ். ஐ சஸ்பெக்ட் தட் ஃபார் எ வைல் ஐ வாஸ் ஷேடோட் அஸ் எ சஸ்பீசியஸ் அண்ட் பாசிபிளி கிரிமினல் கேரக்டர். ஐ கேவ் அப் தி லைப்ரரிஸ் அண்ட் பிகமிங் மோர் அண்ட் மோர் ஃபியர்ஃபுல். இப்போ அங்கே டைனமைட்டை பற்றியே லைப்ரரியில் படிக்கிறதுனால அவங்க வந்து போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவன் டைனமைட்டை பற்றி அடிக்கடி படிக்கிறான், இவன் எங்கே வந்து பாம்பு வைக்க போறான்னு தெரியல, ஒரு இவனுடைய பிஹேவியர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்துக்கு உண்டான ஒரு இமேஜினை வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ அதனால இப்போ அவன் லைப்ரரி போதையும் விட்டுட்டான். இந்த மேலும் வந்து என்ன செய்யறான்னா ஒரு பயத்தோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அது மட்டும் கிடையாது, பிகமிங் மோர் அண்ட் மோர் ஃபியர்ஃபுல். ரொம்ப ஒரு பயந்த சுபாவமாகவே மாறிட்டான். செட் மை ப்ரீசியஸ் பாக்ஸ் ஆன் எ டவுன் பில்லோ. இப்போ என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த ப்ரீசியஸ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்றான்னா தன்னுடைய தலையணைக்கு கீழே வச்சு படுக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபார் ஃபியர் ஆஃப் இட்ஸ் பீயிங் ஷேக்கன் ஃபார் அட் திஸ் டைம் ஈவன் தி absurd possibility of its being disturbed by an earthquake troubled me. I tried to calculate the amount of shake needed to explode my box. இப்போ வந்து என்ன செய்யறான்னா மேலும் மேலும் பயந்துகிட்டு ஒரு கிட்டத்தட்ட அவனுடைய நேச்சரே மாறி போச்சு. அவன் தன்னுடைய சுய புத்தியிலே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு மென்டல் ஆகக்கூடிய தருவாய்க்கு வந்துட்டான். இந்த நேரமும் அந்த அயன் பாக்ஸை பத்தியே திங்க் பண்ண போய் இப்ப என்ன பண்றான்னா அடுத்து கால்குலேட் பண்றான். அந்த பாக்ஸை வந்து வெடிக்க வச்சு ஓபன் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிற மாதிரியும், என்ன பண்ணலாம் டைனமைட்டை யூஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரியும் கால்குலேட் பண்றான். The old doctor when I saw him again begged me to give up all thought of the matter. அந்த ஒரு ஓல்டு டாக்டரை போய் பார்க்கறான், சந்திக்கிறான். அவர் வந்து என்ன செய்யறாருன்னா சொல்றாரு, எதுக்கு அப்படின்னா டு கிவ் அப். கிவ் அப் அப்படின்னா விடுதல், கை விடுதல். அந்த மேட்டரை பத்தி திங்க் பண்ணக்கூடிய விஷயத்தை நீ கைவிட்டா தான் நீ நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. அண்ட் as I felt how completely I was the slave of one despotic idea, I tried to take the good advice thus given me. Unhappily I found soon after between the leaves of my uncle's Bible. அதாவது இவனுடைய சூழ்நிலை வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இவனுடைய சந்தோஷம் எல்லாத்தையுமே இழந்துட்டான். கிட்டத்தட்ட soon after between the leaves of my uncle's Bible, a numbered list of the stones with their costs much beside. அங்கிள் பைபிள் வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த பைபிளை ஓபன் பண்ணி பார்க்கறான். அதுல ஒரு லிஸ்ட் இருக்குது, என்னென்ன ஸ்டோன்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டோன்ஸ் என்னென்ன ரேட் அப்படிங்கிற மாதிரி பிரைஸ் லிஸ்ட் மாதிரியும் வந்து என்ன செய்து இருக்குது. இட் வாஸ் டேட்டட் 2 years பிஃபோர் மை அங்கிள்ஸ் டெத். அங்கிள் இறக்குறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டா தான் அது இருந்துச்சு. மெனி ஆஃப் தி ஸ்டோன்ஸ் வேர் வெல் நோன். அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ்ல வந்து பல ஸ்டோன்ஸ் வந்து எப்படின்னா நல்லா தெரிஞ்ச ஒரு வெல் நோன் ஸ்டோன்ஸா தான் இருந்துச்சு. அண்ட் தேர் எனார்மஸ் வேல்யூ அமேஸ்டு மீ. ஆனா அந்த வேல்யூவை நினைக்கும் போது எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருந்தது, அதிசயமா இருந்தது. Several of the rubies were described with care and curious histories of them were given in detail. அப்போ அந்த ரூபீஸினுடைய செவரல் ஆஃப் த ரூபீஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணி இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஸ்டோன்ஸுடைய ஹிஸ்டரியும் அதுல இருக்குது. ஒன் வாஸ் செட் டு பி த ஃபேமஸ் சன்செட் ரூபி. அதுல வந்து ஒரு ரூபி வந்து என்னது அப்படின்னா சன்செட் ரூபி, which had belonged to the Empress Queen Maria Theresa. அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா மரியா தெரேசாவுடைய அந்த ஃபேமஸ் அண்ட் எம்ப்ரஸ் கியூன் மரியா தெரேசாவுடையது. அது எது சன்செட் ரூபி. அதையும் கூட என்ன செய்யறாருன்னா வாங்கி வச்சிருக்கிறார். ஒன் வாஸ் கால்டு தி பிளட் ரூபி. இன்னொரு ரூபி வந்து எப்படி சொல்றாங்கன்னா பிளட் ரூபி. கிட்டத்தட்ட பிளட் கலர்ல, அந்த பிளட் கலர்ல வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த ரூபி இருக்குது, அதனால அதை பிளட் ரூபின்னு சொல்றாங்க. நாட் அஸ் எக்ஸ்பிளைன்டு பிகாஸ் ஆஃப் தி கலர் பட் ஆன் தி அக்கவுண்ட் ஆஃப் தி மர்டர்ஸ் இட் ஹேட் அக்கேஷன்ட். நவ் as I read it seemed again the threatened death. அந்த பிளட் ரூபி அப்படிங்கக்கூடியது அந்த கலரை மட்டும் வச்சு இது பண்ணல, அந்த பிளட் ரூபிக்காக எத்தனை பேர் வந்து உயிர் விட்டுருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸும் அதுல இருக்குது. இதை மேலும் படிக்க இவனுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுது.
The pearls were described with care as an unequaled collection. Pearls வந்து நிறைய வச்சிருக்கிறாப்ல, lot of pearls. Concerning two of them my uncle had written what I might call biographies. For indeed they seemed to have done much evil and some good. One black pearl was mentioned as an old bill of sale as she, which seemed cure to me. Cureனா strange. இப்போ அந்த பியர்ல்ஸுடைய லிஸ்ட்டும் வந்து என்ன செஞ்சிருக்கிறாப்புல, அந்த லிஸ்ட்டை வச்சிருக்கிறாப்புல. அந்த பியர்ல்ஸ் லிஸ்ட்டில் அதனுடைய ஹிஸ்டரியை பற்றி என்ன செஞ்சிருக்குது, சொல்லியிருக்குது. ஓகேவா? இப்போ அந்த ஒன் பிளாக் பியர்லை பற்றியும் வந்து இதில் வந்து என்ன செஞ்சிருக்குதுன்னா சொல்லியிருக்குது. ஆக்சுவலாக அது வந்து என்னதுன்னா ஓல்டு பில் ஆஃப் சேல் as which seemed cure to me. கிட்டத்தட்ட ஒரு பழைய பியர்ல், அது பழைய விலைக்கு வாங்கின மாதிரி, ஆனால் அது வந்து ரொம்ப வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது, அது பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்கிறாப்புல. மீதி நம்ம அடுத்த பாரால இருந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், டியர் 10th ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. நான் உனக்கு இந்த பேட்டர்ன் போர்ஷன்லாம் அனுப்பி வச்சிருக்கிறேன். அந்த செகண்ட் யூனிட்ல உள்ளதெல்லாம் நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். அந்த பேட்டர்ன் போர்ஷன் அப்படி தான் அனுப்பி வச்சிருக்கிறேன். அந்த போர்ஷன் பேட்டர்னை நல்லா ஃபாலோ பண்ணி வீட்டில் எழுதி பாரு. ரெண்டாவது நல்லா எழுதணும். எல்லாருமே கண்டிப்பாக வீடியோவும் பார்க்கணும். வீடியோ பார்க்காம இருந்தேன்னா நீ ஒன்றும் படிக்க முடியாது. எல்லோருமே கண்டிப்பாக வீடியோ பார்க்கணும். அந்த போர்ஷன் பேட்டர்ன் அனுப்பி வச்சிருக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி படித்து எழுதிப்பாரு. கொஞ்ச நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணாத. ஹேண்ட் ரைட்டிங் ப்ரெசன்டேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. அது மாதிரி நீ எழுதி முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோ காப்பீஸ் நீ என்னுடைய வாட்ஸ்அப் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் அனுப்பி வச்சிரு. ஓகேவா? லேட் பண்ணக்கூடாது. அது மாதிரி உன்னுடைய நேம் தெரிகிற மாதிரி நீ எனக்கு அனுப்பி வச்சா தான் யார் அனுப்பியிருப்ப அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஆக டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோ காப்பீஸ் என்னுடைய இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிரு. அந்த ஒரிஜினல் காப்பீஸ் வந்து இந்த வீக் எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஸ்கூல் ஆஃபீஸ் ரூமில் உன்னுடைய எல்லா பேப்பர்ஸையுமே சப்மிட் பண்ணிடணும். உன்னுடைய இங்கிலீஷ் பேப்பர் என்னுடைய கைக்கு வரணும். அப்போதான் நீ எப்படி எழுதியிருக்கங்கிறத நான் பார்க்க முடியும். ஓகேவா? மறந்துடாத. திரும்ப சொல்கிறேன். பேட்டர்ன் போர்ஷன் உனக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன். அதை நீ ஃபாலோ பண்ணி நல்லா தரவு பண்ணி படித்து எழுதி பாரு. ஓகேவா? பாய், see you.